சண்டே மார்னிங் இன்னைக்கு பாப்பாவோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்காக தான் போயிருந்தோம். என்ன மீட்டிங்னா, நம்ம பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத சொல்றதாங்க சொல்லியிருந்தாங்க. பாசிட்டிவ் பேரண்டிங் அப்படின்ற ஹெட்லைனில் டாக்டர் தான் வந்து பேசியிருந்தாங்க. பேரண்டிங் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் எக்ஸ்பர்ட் அவங்க. சின்ன பசங்க 1000 தப்பு பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னன்னு கூட அது தெரியாது, பண்ணுறது கூட தப்பான்றது கூட தெரியாது. அதனால நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அதை வந்து புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம அவசரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எதனா ஒரு தப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு கோவம் வந்தால் பயங்கரமாக வரும். அப்போ கத்தவோ இல்லை அடிக்கவோ கண்டிப்பாக செஞ்சுருவோம். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னன்றது புரிய வைக்கணும். அடுத்த வாட்டி இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றதையே சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அவங்க நல்லது பண்ணால் அதை அப்ரிஷியேட் பண்ணணுன்றதையும், அவங்க கெட்டது பண்ணால் அதையும் நம்ம சொல்லி அதை புரிய வைக்கணுன்றதையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ எதுக்காக இதை நான் சொன்னேன்னா, நானும் வந்து அடிப்பேன், திட்டு வந்தேன். அந்த டைமில் கோவம் பயங்கரமாக வரும் இல்லையா? இவங்க சொன்னதில் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுது. அதனால சரி உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். இப்போ இருக்க சில்ட்ரன்ஸ் கிட்ட பாசிட்டிவும் எல்லாமே அட்வான்ஸாக பண்ணுறாங்க அப்போ இருக்கிறத விட. அதான் அப்போ இருக்க ஜென்ரேஷன் வேறு, இப்போ இருக்க ஜென்ரேஷன் வேறு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து நெகட்டிவும் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அடம் பிடிக்கிறதுலாம் கூட ஒவ்வொரு அட்வான்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்கன்றதே சொன்னாங்க. மீட்டிங் முடிச்சு வரவே 12 o'clock ஆயிடுச்சுங்க. வரும்போதே மட்டன் அண்ட் ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் ரசம், ஒயிட் ரைஸ் வச்சு மதியானம் லஞ்சு அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி பேசினது உங்களுக்கு போர் அடிச்சுதான்னு தெரியல. பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்மளுக்கு 4 விஷயம் தெரிஞ்சதே அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணேன். பாய் பாய்.